ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலிங் டைமில் ஷிப்பில் இருக்கவங்க என்ன செய்வாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து ஷிப்பு வந்து நார்மல் வெதர் கண்டிஷனில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஷிப் அது வாட்டுக்கு போயிட்டுருக்கும். இன்கேஸ் பேட் வெதர், சைக்ளோன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஓனர்ஸ் வந்து ரூட்டை மாற்ற சொல்ல மாட்டாங்க. சில ஓனர்ஸ் சொல்லுவாங்க டைவர்ட் பண்ணுங்கள், பட் மேக்ஸிமம் வந்து அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போயிட்டே தான் இருக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரிய வேலைகள்லாம் நாங்கள் யாரும் இன்ஜின் ரூமில் வந்து செய்ய மாட்டோம். எல்லோரும் வந்து கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் அந்த இதை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சைக்ளோன் வருது அப்படின்றத முன்னாடியே நமக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதை வச்சு வெதர் ப்ராட்காஸ்ட்டை வச்சு சொல்லிடுவாங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம எதெல்லாம் லூஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ராப்பராக வந்து லேஷ் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக செக்யூர் பண்ணி வச்சுருவோம். ஸோ தட் வந்து ரோலிங் டைமில் வந்து எதுவும் கீழே விழுந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பெரிய மேஜர் ஒர்க்ஸ் எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம். அதே மாதிரி டெக்லேயும் வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. டெக்லேயும் எந்த வேலையும் நடக்காது. ஏன்னா ரோலிங் ரொம்ப மோசமாக இருக்குன்ற பட்சத்தில் அது வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்றனால டெக் பீப்புளும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அக்காமடேஷனில் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பார்ப்பாங்க. அதுக்குன்னு வந்து ரெஸ்ட்டு விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்டு விட மாட்டாங்க. வேலைகள் வந்து அவங்கவுங்க வாட்ச் அவங்கவுங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மேஜர் ஒர்க்ஸ் எதுவும் பார்க்க மாட்டாங்க. நார்மல் ரவுண்ட்ஸு ஏதாவது எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சிஸ் வந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சைக்ளோன் அந்த மாதிரி ஒரு பேட் வெதர் கண்டிஷன் அப்படின்ற பட்சத்தில் வந்து யாருக்கும் ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட வேலைகள் வந்து பார்த்துட்டே தான் இருக்கணும். இனிஷியலாக வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். ரொம்ப ட்ரௌசியாக இருக்கும். அது போக போக வந்து நமக்கே வந்து ப்ராக்டிஸ் ஆகிரும், பழகிரும். ஸோ ரோலிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்னு கிடையாது. பட் ஆனால் வந்து ரோலிங் டைமில் வந்து இதுதான் வந்து கப்பலில் வந்து நாங்கள் செய்வோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.